பாஜக எதிர்க்கட்சியாக இருந்தபோது காங்கிரஸ் மீதும் வைக்கப்பட்டது. ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தை தகர்க்கிற வேலையை அவங்க பார்க்கல. ஏன்னா அதில் வந்து கூட்டணி ஆட்சியாக இருந்துச்சு. இந்திய ஜனநாயகம் உண்மையிலேயே ஒரு ஆபத்தை நோக்கி இது சென்று ஐநா சபையினுடைய பிரஸ் மீட்ல இந்த கேள்வி எழுது. ஒரு எல்லை கடந்த நிலைமைக்கு போரிச்சு ஒரு ஆபத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி. அமெரிக்கா மாதிரியான வல்லாதிக்க நாடுகள் ஒன்றும் யோக்கியம் இல்லை. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் மேனா உலகநாதன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். சார், தொடர்ந்து அரசியலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குது. சர்வதேச அளவில் அமெரிக்கா, பிரிட்டன், குறிப்பாக ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சுக்கிறாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாம், இது வந்து இப்போ உள்நாட்டையும் தாண்டி உலக நாடுகளுடைய கவனத்தை வந்து இந்திய ஜனநாயகத்தினுடைய அந்த அதிர்வுகள், அதில் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து குளோபல் அளவில், உலக அளவில் உணரப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இது. இதில் வந்து வெளிநாடுகளில் இருந்து அல்லது பன்னாட்டு அமைப்புகள் வந்து கருத்து சொல்கிறது நம்முடைய இறையாண்மைக்கு ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது ஒரு இருக்குது. அது நியாயமான விமர்சனம் தான். நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வந்து விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை ஒன்று. இன்னொன்று, அமெரிக்கா மாதிரியான வல்லாதிக்க நாடுகள் ஒன்றும் யோக்கியம் இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தையும் நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். அவங்க எல்லாத்துலேயும் ஒன்றும் சரியாக நடந்துக்கிறவங்க இல்லை. வெளிநாட்டு பலவீனமான நாடுகளில் ஆதிக்கப்படுத்துறது, அடிமைப்படுத்துறது அல்லது அதை சீர்குலைக்கிறது, சிதைக்கிறதுங்கிறது அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு எளிமையான நடவடிக்கை செய்வாங்க, எவ்வளோ ஈஸியாக எத்தனை நாடுகளில் பண்ணியிருக்காங்கிறதுலாம் வரலாறு நிறைய இருக்குது. இல்லை, இது காங்கிரஸுக்கு ஆதரவாக போகுமா அல்லது பாஜகவுக்கு எதிராக அமையுமா? அதான். அதாவது ஆனாலும் இது அமெரிக்கா மாதிரியான நாடுகள், ஜெர்மனி மாதிரியான நாடுகள், ஐநா மாதிரியான பன்னாட்டு அமைப்பு ஒன்று இப்படி சொல்கிறதுல நமக்கு இந்த இறையாண்மை தொடர்பான ஒரு கேள்விகள் எழுந்தாலும் கூட உலக அளவில் நம்முடைய ஜனநாயகம் பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறது, சரிந்து கொண்டு இருக்கிறது, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறத வந்து அளவில் ஒரு உலகளாவிய கவனத்திற்கு அது போயிருக்கு அப்படிங்கிறது மிகவும் கவலை தரக்கூடிய ஒன்று. அதை நம்ம பறந்தள்ள முடியாது. அந்த பிரச்சனையை நம்ம வந்து எளிமையாக அதெல்லாம் ஒன்று நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு எல்லை கடந்த நிலைமைக்கு போரிச்சு ஒரு ஆபத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் வந்து தன்னதிகார அமைப்புகள் தான் வந்து இப்போ உடம்புக்கு எப்படி இரத்த நாளங்கள், நாடி நரம்புகள்லாம் உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு உதவுதோ, அதே மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடத்திற்கு இரும்பு கம்பிகள், அது மாதிரியான கட்டுமானத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு இரும்பு கம்பி எப்படி உதவுதோ, அது மாதிரி ஜனநாயகத்தை தாங்கி பிடிப்பதற்கு தன்னதிகார அமைப்புகள் தான் அதனுடைய வலிமை, உள்ளார்ந்த வலிமை. அதில் வந்து தேர்தல் ஆணையம், நீதித்துறை, மற்ற இந்த மாதிரியான காவல் அமைப்புகள், ஏஜென்சி, முகமைகள், இதெல்லாம் வந்து தன்னதிகாரம் உள்ள அமைப்புகளாக தான் நம்ம அரசியல் சட்டம் வந்து வகுத்து அளிச்சிருக்கு. ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தன்னதிகாரமாக அது இயங்குறதுக்கு அரசியல் ரீதியாக பதவியில் உள்ள ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க அதை வந்து இப்போ வந்து முழுமையாக இது எல்லாத்தையுமே பாஜக வந்து பாஜக வந்து முழுமையாக தன்னகப்படுத்திருச்சு, தன்வசப்படுத்திருச்சு. சிபிஐ, இடி, இது மாதிரி தேர்தல் ஆணையம். ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் இந்த சின்னங்கள் ஒதுக்குனதுலேயே இப்போ இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து தீரலை. அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கெல்லாம் இது நீங்கள் போதுமான 1% வாக்கு வாங்கலை, அதனால் உங்களுக்கு நாங்கள் இந்த சின்னத்தை தர முடியாதுங்கிறாங்க. ஆனால் அவங்க 1% மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க. இதுதான் உண்மை. அதை அவங்க திருப்பி இப்போ மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க.
அந்த பானை சின்னம் கிடச்சிரும்னு சொல்லி சொல்கிறாங்க, நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி இதுக்கு மதிமுகவுக்கு அதே மாதிரி பிரச்சனை, அவங்க கேட்குற சின்னம் கிடைக்கல. ஆனால் இப்போ பாரதிய ஜனதாவோட கூட்டணியாக இருக்கிற கட்சிகளுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நிறைய சின்னங்களை கொடுத்துருக்காங்க, நிறைய கட்சிகள் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம். இது பிரச்சனை இது இல்லை. ஆனால் இதெல்லாம் இது எப்படி ஒரு சுயாட்சி அமைப்பு, தன்னதிகார அமைப்புகள் ஒரு ஆளுங்கட்சியினால் தன்வசப்படுத்தப்பட்டிருக்கு, அவங்க சொல்கிறத கேட்குற தலையாட்டி பொம்மையாக மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம். ஆனால் இதே குற்றச்சாட்டுக்கள் பாஜக எதிர்கட்சியாக இருந்தபோது காங்கிரஸ் மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நிச்சயமாக இருந்திருக்கு. சிபிஐ காங்கிரஸினுடைய சின்ன விடான்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் என்ன, இவங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த அளவுகளில் வித்தியாசம் இருக்குது. இன்னொன்று, முழுக்க ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தை தகர்க்கிற வேலையை அவங்க பார்க்கல. ஏன்னா அதில் கூட்டணி ஆட்சியாக இருந்துச்சு 2 முறையுமே. அதனால் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த காஷ்மீரில் 370 தூக்குறது, அது மாதிரியான பிரச்சனைகளால் அவங்கள கையில் எடுக்க முடியல. அதில் அவங்க அந்த மாதிரி அதிரடி முடிவுகள் எடுக்க முடியல, வாஜ்பாயினால் கூட எடுக்க முடியல. காரணம் அப்போ இருந்ததெல்லாம் கூட்டணி ஆட்சி. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இந்த மாதிரி வெளிநாடுகள் பன்னாட்டு அமைப்புகள் கேட்குறதுனா, இதில் ஒரு சின்ன புரிதலுக்காக சொல்கிறேன். அதாவது நம்ம சுதந்திரம் பெற்ற போது, இந்தியா சுதந்திரம் பெற்ற போது அது சமூக சமத்துவ பொருளாதாரத்தை நோக்கிய ஜனநாயகமாக அது கட்டமைக்கப்பட்டுச்சு. நேரு, அம்பேத்கர் போன்ற பெரிய தலைவர்களால் அந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு அதை கட்டமைச்சாங்க. ஆனால் அந்த காலனி ஆதிக்கத்திற்கு பின்னால் 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் சோவியத் எழுச்சியினால் பெரும்பாலான நாடுகளில் இந்த இடதுசாரிகளுடைய தாக்கம் இருந்துச்சு. சமூக பொருளாதார சமத்துவம், அதுதான் பொது உடைமை, இது மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகப்படுத்துறது, இது மாதிரியான ஒரு போக்கு இருந்துச்சு. அதனுடைய செல்வாக்கு நிறைய இருந்துச்சு. அது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு மேலே அந்த போக்கு நீடிச்சிச்சு உலக அளவிலேயே. 90களில் உங்களுக்கு தெரியும், அது சோவியத் வீழ்ச்சிக்கு பிறகு மும்மைய கொள்கை அப்படின்னு சொல்லி தனியார் மயம், தாராளமயம், இது உலகமயம், இந்த மும்மைய கொள்கை நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்தவரையில் அப்போ முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தாங்க. ப. சிதம்பரம் துணை நிதியமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் அந்த மும்மைய கொள்கை உள்ளே வந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மும்மைய கொள்கை வரும்போது ஜனநாயகத்தினுடைய ப்ராசஸ், அதனுடைய வடிவமும் இயங்குமுறையும் வேறுபட்டுச்சு. முதல்ல சோவியத் யூனியனுடைய எழுச்சியின் போது ஜனநாயகம் எப்படி கண்டறியப்பட்டுச்சுன்னா, ஒரு மக்களை அதிகாரப்படுத்தக்கூடிய சமூக சமத்துவத்தை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு அரசியல் வடிவமாக அது கண்டறியப்பட்டுச்சு. ஆனால் இந்த மும்மைய கொள்கை, தாராளமய கொள்கை, உலகமய கொள்கை உள்ளே வந்த பிறகு கார்ப்பரேட்டு ஜனநாயகம், கார்ப்பரேட்டினுடைய கைக்கு இந்த ஜனநாயகம் கைமாறிச்சு. அதுதான் உண்மை. இப்போ நம்ம இந்தியாவில் பார்க்குறது தான் அதுதான். அந்த பெருநிறுவனங்கள் கையில், பெருமுதலாளிகள் கையில் எல்லாம் போச்சுன்னு சொல்லி கவலைப்படுறோம் இல்லையா? அது எல்லா நாடுகள்லையும் அது நடந்துருச்சு. இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடுகளும் நடந்துருச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அந்த கார்ப்பரேட்டுகளுக்குமே என்ன தேவைப்படுது? ஜனநாயகம் தேவைப்படுது. இப்போ அவங்க அமெரிக்காவும் ஐநாவும் ஏன் அதை ஐநாவில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, ஐநாவுடைய செயலாளருடைய அவருடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறாரு. இதை ஐநா செயலாளர் சொல்லலை, ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குறாங்க. சரி, ரெகுலராக நடக்கிறக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்தியாவில் இந்த மாதிரியான முரண்பாடுகளான ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க. அந்த கேள்வி எழுதுறது தான் இதில் முக்கியம். அவர் சொன்ன பதில் அதுக்கு எதிர்வினையாற்றுனதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஐநா சபையினுடைய ப்ரெஸ் மீட்டில் இந்த கேள்வி எழுது. நீ ஐநா சபைங்கிறது வல்லாதிக்க நாடுகளுடைய செல்வாக்கில் உள்ளது தான் நம்ம நினச்சாலும் கூட, இன்றைய உலகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு கூட்டமைப்பு அது, சர்வதேச கூட்டமைப்பு, சர்வதேச அமைப்பு அது. அந்த அமைப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேள்வி எழக்கூடியது அப்படிங்கிறது, இந்திய ஜனநாயகம் உண்மையிலேயே ஒரு ஆபத்தை நோக்கி இது சென்று அந்த எல்லையை கடந்து, பியாண்ட் தி லிமிட், அந்த எல்லையை கடந்து அந்த ஆபத்து போய்கிட்டு இருக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த நெருக்கடி அதிகமாகிட்டு இருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அதன் இப்போவாவது அந்த உண்மையை நம்ம இந்திய அரசியல் கட்சிகள், அதாவது இதிலிருந்து வேறுபடக்கூடியவங்க, இல்லை அதெல்லாம் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி வடிவேலு சொல்கிற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் இந்த ஆபத்தை தயவு செய்து உணர்றதுக்கான வாய்ப்பு இது. இதை அமெரிக்கா மேலே நம்ம சீரியலுக்கும் பொங்கி எழுறதுங்கிறதெல்லாம் அது அடுத்த கட்டம். ஏன் இப்படி சொல்கிறாங்கங்கிற மறுபரிசீலனை நம்ம சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கான்.
அந்த கார்ப்பரேட்டுகள் ஏன் இப்போ ஐநா ஏன் சொல்லுது, அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, கார்ப்பரேட்டுகளுடைய சுரண்டலுக்கு வசதியான அமைப்பாகவும் இன்றைய ஜனநாயகம் இருக்குது. அதனால தான் அவங்க இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கணுங்கிற பதட்டம் அதுவும் நியாயமான பதட்டம் இல்லை. அவன் முந்தைய ஜனநாயகத்தை வடிவத்தில் இது இருந்துச்சுன்னா பாதுகாக்கணும்னு நினைக்க மாட்டான். இன்றைக்கி அவங்களுக்கு வசதியாக இருக்குது. இன்றைக்கி உள்ள ஜனநாயகம் இந்த ஜனநாயகம் போச்சு அப்படின்னா, இன்னொரு சர்வாதிகார அமைப்புக்குள்ளே போச்சுன்னா தனியார் முடிவு எடுக்கணும். ஒரு பெருநிறுவனம் உள்ளே வர்றதுனா நீங்கள் இந்த சிஸ்டத்தை ஏற்கனவே அவனுக்கு வசதியாக கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான், ஈஸியாக உள்ளே வந்துடலாம் எல்லா நாடுகள்லையும். அதனால் எந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரியான அமெரிக்கா மூலமாகவோ ஐநா மூலமாகவோ இந்த குரல் எழும்புது. ஆனாலும் நமக்கு வேறு வழி இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு இதில், இன்றைய உலகத்தில் அரசியல் வடிவத்தில் ஆகச்சிறந்த இதுவரைக்கும் மனித நாகரிகம் கண்டடைந்த அரசியல் வடிவத்தில் ஜனநாயகத்தை விட, மக்களாட்சி முறையை விட ஆகச்சிறந்த வடிவத்தை நாம் இன்னும் கண்டடையலை. இன்னைக்கு அது அதிகபட்சமாக மனித நாகரிகத்துக்கு ஓரளவு உகந்தது. இதுவரைக்கும் இந்த மனித சமுதாயம் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறதுக்கு அடையாளம் அரசியல் வடிவம் மக்களாட்சி முறை தான். இதை விட சிறந்த முறை இன்னும் நம்ம கண்டடையாதனால இந்த முறையாவது நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருங்க. அதனால் ஜனநாயகத்தை பாதுகாக்கணுங்கிறதுல சமரசமே இல்லாமல் எல்லாரும் குரல் கொடுத்தா வேண்டிய காலகட்டம். மிக்க நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.